தன்னுடைய அக்கறையால் அனைவரையும் அனுசரித்து செல்லக்கூடிய அனுஷ நட்சத்திர நேர்களே, இந்த 2025ஆவது வருடம் வரக்கூடிய குரு பெயர்ச்சி எப்படி எல்லாம் இருக்க போகுது, என்னென்ன நல்லவைகள்லாம் எனக்கு கொடுக்க போகுது அப்படின்னா, அட போங்க மேடம், நானும் இது வரைக்கும் 5 பயிற்சி பார்த்துட்டேன், 6 பயிற்சி பார்த்தேன், 10 வருஷமா பார்க்குறேன், ஒன்றும் நடந்த பாடே இல்லை, இனிமேல் புதுசாக என்ன நடக்க போகுது, வழக்கம் போல் சொல்லிட்டு போகிறீங்களா சொல்லுங்க அப்படின்னு நம்பி இந்த வீடியோவை பார்க்க வந்திருக்கக்கூடிய என் மனதிற்கினிய அனுச நட்சத்திர நண்பர்களே, கண்டிப்பாக நம்புங்க, இந்த தடவை சூப்பராக இருக்க போகுது. 2ஆம் இடத்திற்கு குருவோட பார்வை 10க்கு 4ஆம் இடத்துல உழுகுது, திரும்ப 8ஆம் இடத்துல உழுகுது. அனுஷம் அப்படின்ற நட்சத்திரம் இருக்குல்ல, அதுவே சனியுடைய ஆகச்சிறந்த ஆளுமை பொருந்திய நட்சத்திரம். இன்னும் சொல்ல போனால் செல்வம் வேணும் அப்படின்னா அனுஷ நட்சத்திரத்தன்னைக்கு தான் கும்பிடணும். மிகப்பெரிய மகான்களும் சித்தர்களும் பிறந்த நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம். அனுஷம் அப்படின்ற நட்சத்திரத்தில் ஒருத்தர்கள் பிறக்கணும் அப்படின்னாலே கண்டிப்பாக அவங்க வீட்டில் பயங்கரமான குலதெய்வ சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் அனுஷ நட்சத்திரத்தில் பிறப்பாங்க. அப்படி இல்லையா, குலதெய்வத்தோட தோஷம் இருந்தால் அனுஷ நட்சத்திரத்தில் பிறப்பாங்க. இது ரெண்டுமே நடக்கும். அனுஷம் அப்படின்ற நட்சத்திரத்தில் யாரெல்லாம் பிறந்திருக்கிறீர்களோ அவர்களுக்கு இந்த 2025ஆவது வருட குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதுவரைக்கும் பட்ட கடன், இதுவரைக்கும் பட்ட அவமானம், இதுவரைக்கும் பட்ட வேதனை கொஞ்சம் நஞ்சம் இல்லை, சொல்லி மாளாது, சொன்னாலும் புரியாது அப்படின்னு மனதுக்குள் புலம்பிக் கொண்டிருக்கிற, யாருக்கும் தெரியாமல் தலையணையை நினைத்து கொண்டிருக்கிற என் அருமை மிகுந்த அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு மகத்தான குரு பயிற்சின்னு தான் சொல்லுவேன். 2ஆம் இடத்திற்கு குருவோட பார்வை, 4ஆம் இடத்திற்கு குருவோட பார்வை, 8ஆம் இடத்திற்கு குருவோட பார்வை, சூப்பராக இருக்குப்பா. ஒன்றும் குறை அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. இது வரைக்கும் நீங்கள் எதெல்லாம் வேண்டும் என்று நினைத்து அழுது கொண்டிருந்தீர்களோ அதற்கான ஒரு தீர்வு கிடைக்க போகுது. ஏன்னா 4ஆம் இடத்துல சனி நிறைய பிரச்சனை பண்ணார். வீட்டில் இருக்கவங்கள ரொம்ப பிடிச்சவங்கள பிடிச்சிட்டாரு. நிறைய பேருக்கு அம்மாவுடைய ஹெல்த்தில் ஒரு கை வச்சார். அப்பா இழந்தோம், அம்மா இழந்தோம், அண்ணனை இழந்தோம், தம்பி இழந்தோம், இழப்புகள் ரொம்ப அதிகமாக கேட்டு மனசெல்லாம் விட்டு போச்சு. அந்தளவுக்கு அனுஷ நட்சத்திரக்காரங்களை வச்சு செஞ்சாலும் பரவாயில்ல, வச்சு செஞ்சார் சனி. 8ஆம் இடம் இயங்க போகுதுங்க, அதோட வேற என்ன வேணும்? 8ஆம் இடம் இயங்க போனால் திடீர் அதிர்ஷ்டம் கிரியேட் ஆக போகுது. நிறைய பேருக்கு இன்சூரன்ஸ் பணம் வரப்போகுது, இல்லை இன்சூரன்ஸ் நீங்கள் போட போகிறீங்க. சில பேருக்கு உங்களுடைய நேட்டர் ஹாரோஸ்கோப் அப்படி முன்ன பின்ன அப்படி இருக்குது அப்படின்ற பட்சத்தில், தசாபுதிகள் சரியாக ஓடாத பட்சத்தில் சிறு விபத்துகள் வருவதற்கான நேரம் அப்படின்னு இருக்கு. ஆனால் பெருசாக உயிரிழப்பெல்லாம் கொடுக்க போகிறதில்ல. ஏன்னா குருவோட பார்வை இருக்கிறனால ஆயுளுக்கு பங்கம் வரப்போறதில்லை, அதுவே பெரிய விஷயம். முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுட்கால நிவாரணம், டாக்டர் ஸ்ரீவர்மா PCR, மகாராஜா தைலம், அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.